சகல அதிகாரம் படைத்த நல்ல தகப்பனே, இந்த காலை வேளையும் ஒரு வார்த்தைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தை கொடுக்கிற வாசனை கர்த்தர் மறுத்து நீங்கள் வெளிப்படுங்க. கர்த்தர் எங்களோடு இடைப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, வந்திருக்கிற பிள்ளைகள் இந்த வார்த்தைகள் பிரயோஜனமாக இருக்கட்டும். இயேசு நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தரை ஆராதிக்கும்படியாய் கடந்து வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் மீண்டும் வரப்போகிறேன் இயேசு நாமத்தில் நான் வாழ்த்துகிறேன், நான் வரவேற்கிறேன். கர்த்தர்களோடு கூட பேசுவாராக. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 28 அதிகாரம், ஜெனிசிஸ் சாப்டர் 28. ஆதியாகமத்தின் புத்தகம் 28 அதிகாரம், அதனுடைய 15வது வசனத்தின் கீழ்ப்பகுதி. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இங்க ஒரு வாக்குத்தத்த வார்த்தை வெளிப்படுகிறது. என்னன்னு சொன்னால், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு உன்னை கைவிடுவதில்லை என்று சொல்லி கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. தேவன் கொடுக்கும் இந்த நாளில வார்த்தை உன்னை கைவிடுவதில்லை என்று சொல்லி. அல்லேலூயா. நம்ம யாரை நம்பி நம்ம போனாலும், கர்த்தரை நம்பி நம்ம வரும்போது கர்த்தர் நம்மை கைவிடாமல் பாதுகாத்து நடத்துகிற தேவன். அவர் நம்மோடு கூட உண்டு. அது மேலே சொல்லும் போது அந்த 15ஆம் வசனத்தை ஆரம்பிச்சு, நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடத்தில் எல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்று சொல்லி, இது யாக்கோபுக்கு கொடுக்கிற ஒரு வாக்குத்தத்த வார்த்தை. ஏன் இந்த வார்த்தை யாக்கோபுக்கு கொடுத்தார் என்று சொன்னால், யாக்கோபு மூலம் சந்ததி பெருக வேண்டும் என்று சொல்லி தேவன் யாக்கோபை கைவிடாமல் பாதுகாத்து நடத்தி கொண்டு வருகிறார். எதற்கு என்று சொன்னால், யாக்கோபு தன் சகோதரனாக ஏசாவுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் பெற்றுக்கொண்டான். வாசிக்கும் போது ஆதியாகமம் புத்தகம் 27 அதிகாரம் அதனுடைய 43, 46 வசனங்கள் வாசிக்கும் போது, ஆகையால் என் மகனே, நான் சொல்லுவதை கேட்டு எழுந்து புறப்பட்டு ஆரானில் இருக்கிற என் சகோதரனாக லாபானிடத்துக்கு ஓடி போய் உன் சகோதரனுடைய கோபம் தனியும் மட்டும் சில நாள் அவனிடத்தில் இரு என்று சொல்லி. ஈசாக்கு முதிர் வயது அடைந்து விட்டார். ஈசாக்கு முதிர் வயதாக இருக்கும்போது ஏசாவை கூப்பிட்டு ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி ஏசாவை கூப்பிட்டு, நீ வேட்டையாடி அதிலே சமைத்த அந்த சமையலை கொண்டு வந்து எனக்கு கொடுத்து என்னுடைய இறுதிய மகிழ்ந்து உன்னை ஆசீர்வதிக்க காரியம் செய்ய என்று சொல்லி இதை கேட்டுக்கொண்டிருந்த ரெபெக்காள் ஏசா வேட்டையாட வயல்வெளிக்கு போனதுக்கு அப்புறம் ரெபெக்காள் என்ன செய்கிறானா, யாக்கோபை அழைத்து, உன் தகப்பனார் உன் சகோதரனாக ஏசாவுக்கு இந்த காரியங்கள்ல சொல்லியிருக்கிறார், நீ என்ன பண்ற, தொழுவத்துல போய் ஒரு நல்ல இளம் ஆட்டுக்குட்டியாய் பிடித்து வந்து அதை அடித்து அவருக்கு ஏற்ற பிரகாரமாய் சமைத்து நீ கொண்டு வந்து சொல்லும் போது, யாக்கோபு சொல்றான், என் சகோதரனாக ஏசா ரோமம் உள்ளவன், நானோ ஒன்றுமில்லாதவன் என்று சொன்ன போது, ஏசாவுடைய வஸ்திரங்கள் எல்லாம் போட்டு ஆட்டு தோலை அவன் எங்கெங்க கழுத்துல எல்லா இடத்துலயுமே ஆட்டு தோலை ரோமம் உள்ளவனாக அவன் இடத்துல போட்டு ஈசாக்கு இடத்திலே அனுப்புகிறான். ஈசாக்கு கண்டுபிடிக்கிறான், இந்த வாய்ஸ் யாக்கோபுடைய வாய்ஸா இருக்குது. ஆனா வாசனை வந்து ஏசாவுடைய வனாந்திர வயல்வெளியில் இருக்கிற வாசனையா இருக்குது என்று சொல்லி அவனை பக்கத்துல கூப்பிட்டு அவனை முத்தம் செய்யும் போதெல்லாம் தடவி பார்க்கறான். கண்ணு மங்களாயிற்று. யாக்கோபை தடவி பார்க்கறான். யாக்கோபை தடவி பார்த்ததுக்கு அப்புறம் தான் இது ஏசா தான் என்று சொல்லி ஈசாக்கு நினைத்து, ஈசாக்கு யாக்கோபை ஆசீர்வாதம் எல்லா ஆசீர்வாதத்தையும் யாக்கோபு பெற்றுக்கொண்டான் என்று சொல்லி ஏசா அறிந்த போது யாக்கோபை கொலை செய்ய அவன் திட்டம் தீட்டிக் கொண்டிருக்கிறான். அதுதான் அவனுடைய தாயார் சொல்லுகிறான், உன் சகோதரன் உன்மேல் வைத்த கோபம் தணிந்து நீ அவனுக்கு செய்ததை அவன் மறந்த பின்பு நான் ஆள் அனுப்பி அவனிடத்திலிருந்து உன்னை அழைப்பிப்பேன். நானும் ஒரே நாளில் உங்கள் இருவரையும் இழந்து போக வேண்டாம் என்று சொல்லி தன்னுடைய தாயாகிய ரெபெக்காள் யாக்கோபிடத்தில் சொல்லுகிறான். அதே போல யாக்கோபு கடந்து போகிறான். கடந்து போன போது ஈசாக்கு யாக்கோபை அழைத்து அவன் சொல்லுகிற காரியம் 28 அதிகாரம் அதனுடைய 1வது வசனம். ஈசாக்கு யாக்கோபை அழைத்து அவனை ஆசீர்வதித்து, நீ கானானியருடைய குமாரத்திகளில் பெண் கொள்ளாமல், என்ன சொல்றாரா, நீ இந்த கானான் தேசத்தில் நீ பெண் கொடு இருக்க வேண்டாம், நீ என்னுடைய சந்ததியிலே நீ பெண்ணெடு என்று சொல்லி அவன் அனுப்புகிறான். அனுப்பும் போது இவன் போகிற சமயத்திலே சூரியன் அஸ்தமித்து அவன் தலை சாய்க்கும்படியாய் அந்த இடத்துல அவன் படுக்கிற நேரத்துல
11ஆம் வசனத்திலிருந்து 15ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கும் போது அங்க ஒரு சொப்பனம் காண்கிறான் யாக்கோபு. என்ன காண்கிறான் என்று சொன்னால், ஒரு சொப்பனம் காண்கிறான். இதோ ஒரு ஏரி பூமியில வைக்கப்பட்டிருக்கிறது, அது நுனி வானத்தை எட்டி இருந்தது, அதில் தேவதூதர்கள் ஏறுகிறதும் இறங்குறதுமா இருந்தார்கள். அதற்கு மேலாக கர்த்தர் நின்று, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் ஆகிய கர்த்தர், நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன் என்று சொல்லி ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். வாக்குத்தத்தத்தை கொடுத்ததுக்கு அப்புறம் சொல்றார், நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்ப வர பண்ணுவேன், நான் சொன்னதை செய்யும் அளவு உன்னை கைவிடுவதில்லை என்று சொல்லி கர்த்தர் சொன்னபடியே செய்தாங்க யாக்கோபு. அவர் சொன்ன வாக்குத்தத்தத்தை அவர் மறக்கல. என்ன செய்தாரா, யாக்கோபு லாபானிடத்துல போய் நாடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான். லாபான் யாக்கோபுக்கு விரோதமாய் 10 முறை சம்பளத்தை மாற்றினதுக்கு அப்புறமும் யாக்கோபு லாபானிடத்துல வேலை செய்கிறான். வேலை செய்த ஸ்தலத்துல கர்த்தர் அவனை ஆசீர்வதிக்கிறார். ஆசீர்வதிக்கிறது மாத்திரமல்ல, கர்த்தர் சொன்னபடியே அவன் மீண்டும் தன்னுடைய தேசத்துக்கு திரும்ப வர சொல்கிறான். அல்லேலூயா. ஏனால் கர்த்தர் நம்ம அழைத்திருக்கிறார் என்று சொன்னால் அவர் சொன்னதை செய்யும் அளவுக்கு கர்த்தர் நம்மை கைவிடுகிறது. அல்லேலூயா. கர்த்தர் எனக்கு வாக்குத்தத்தம் தான். யோசுவா புத்தகம் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 5வது வசனம், நான் மோசேயோடு இருந்தது போல நான் உன்னோடும் இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் உன்னை கைவிடுவதும் என்று சொன்ன தேவன் என்னை ஒருபோதும் கைவிடுவதில்லை. அல்லேலூயா. நான் எவ்வளவோ நாள் அவரை விட்டு போலாம் என்று சொல்லி நினைக்கும் போதெல்லாம் அவர் எனக்கு வருகிற ஒரே ஒரு காரியம், நான் அவரை விட்டு போனா என்னோட நிலைமை எப்படி இருக்கும்னு சொல்லி சிந்தித்து பார்த்துட்டு சொன்னா 0 தான். அல்லேலூயா. ஆனால் கர்த்தர் என்னை கைவிடாமல் பாதுகாத்திருக்கிறார் என்று சொன்னால் அவர் கொடுத்த வாக்குத்தத்த வார்த்தைகள் உண்மையாயிருக்கிறது. அல்லேலூயா. ஒரு 2 காரியங்களை உங்கள் மத்தியில் சொல்லி, ஏன் கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தத்தை கர்த்தர் நிறைவேற்ற அவர் வல்லவராக இருக்கிறார் என்று சொல்லி 2 தேவ மனிதர்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் சொன்னதை செய்யற அளவுக்கு கர்த்தர் அவங்களை பாதுகாத்து நடத்தினார். வழிவிட்டு அவளை விட்டு விலகவில்லை. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் அதனுடைய 1லிருந்து 5 வசனங்களை வாசிக்கும் போது ஆபிரகாமை குறித்து பார்க்கும்போது, ஆபிரகாம் தன்னுடைய தகப்பனை விட்டு தன் தேசத்தை விட்டு கர்த்தர் சொன்ன ஒரே வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து போனார். அல்லேலூயா. ஒரே வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து போனார். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 1லிருந்து வாசிக்கலாம். இங்க கர்த்தர் ஆபிரகாம் அழைக்கிறார். எப்படி அழைக்கிறாரா, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ. இது வாக்குத்தத்தத்தை கொடுத்துட்டாரு. யாருக்கு? ஆபிரகாமுக்கு கொடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் ஒரு வார்த்தை வருது பாருங்க, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். இந்த வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறதுக்கு ஒரு சந்ததி வேணும் இல்ல. ஆபிரகாமுக்கு இந்த வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்வதற்கு ஒரு சந்ததி வேணும் இல்ல. ஆனால் இங்க ஆபிரகாமுக்கு பிள்ளை இல்லை. நல்லா கவனித்து பாருங்க. ஆதியாகம புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் அதனுடைய 30வது வசனம், சாராய்க்கு பிள்ளை இல்லை, மலடியா இருந்தால் என்று சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. சாராய்க்கு பிள்ளை இல்லை, மலடியா இருந்தால், ஆனால் கர்த்தர் கொடுக்கிற வாக்குத்தத்தம் எப்படி, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமா இருப்பாய், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்கள் ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல். அல்லேலூயா. இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு ஆபிரகாமுக்கு ஒரு சந்ததி வேணும்ல, ஒரு பிள்ளை வேணும்ல. ஆனா பிள்ளை இல்லை. ஆனாலும் கர்த்தர் சொன்னதை செய்யற வரைக்கும் அவரை கைவிடாமல் நடத்தினார். பாருங்க, அங்க நடந்த காரியம் சொன்னபடியே கர்த்தர் ஆபிரகாம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து கடந்து போகிறான். கடந்து போகும்போது அவன் புறப்படும் போது 75 வயதுள்ளவனாக. இப்படியா 75 வயசு. 75 வயசுல கடந்து போறான். 2 பேரும் வயது சென்றவர்கள். கடந்து போற சமயத்துல கர்த்தர் சொன்னபடி அவன் தேசத்துல, கானான் தேசத்துல போய் குடியிருக்கிறான். பாருங்க, அந்த இடத்துல ஆபிரகாம் தன் மனைவியாக சாராளையும்
தன் சகோதரனுடைய குமாரனாக லோத்தியும் தங்கள் சம்பாதித்த சகல சம்பத்து எல்லாவற்றையும் ஆரானிலே சௌந்தரித்த ஜனங்களையும் கூட்டிக் கொண்டு அவர்கள் கானான் தேசத்துக்கு புறப்பட்டு போய் கானான் தேசத்திலே சேர்ந்தார்கள். சேர்ந்ததுக்கு அப்புறம் கர்த்தர் வாக்குத்தத்தங்கள் கொடுக்கிறார். 17ஆம் அதிகாரத்துல 1-10 வசனங்கள் வாசிக்கும் போது மீண்டும் கர்த்தர் வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். என்ன வாக்குத்தத்தமா? ஆபிரகாம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு, நான் உனக்கும் எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாக பெருக பண்ணுவேன். 75 வயசுல சொல்றாரு, உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன். இங்க 99 வயதுல கூப்பிடுறாரு, உனக்கும் எனக்கும் ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்துவேன், அந்த உடன்படிக்கை நிமித்தமாக உன்னை மிகவும் திரளாக பெருக பண்ணுவேன். 75 99 இடைப்பட்டதுல குழந்தை இல்லை. அல்லேலூயா. ஆனால் தேவன் சொன்ன வார்த்தை எப்படியா? ஆபிரகாம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து கடந்து வந்த போது தேவன் ஆபிரகாமை ஆசீர்வதிக்க தொடங்கினார். பண்ணுகிற உடன்படிக்கை என்னவென்று சொன்னால், நல்ல உடன்படிக்கை என்னவென்று சொன்னால், உன்னோடு பண்ணுகிற என் உடன்படிக்கை என்னவென்றால், நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாவாய். முதலாவது பண்ணுகிற உடன்படிக்கை ஆபிரகாம் கொடுக்கிற வாக்குத்தத்தம் முதலாவது, நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாவாய். இனி உன் பேர் ஆபிரகாம் எனப்படாமல் நான் உன்னை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்தினபடியால் உன் பேர் ஆபிரகாம் எனப்படும் என்று சொல்லி. இதுதான் விசுவாச தகப்பன். விசுவாசம் என்று சொன்னாலே முதலாவது நமக்கு ஞாபகத்தை வருகிறது ஆபிரகாம் தான். ஏன்னா தேவன் சொன்னதை ஆபிரகாம் விசுவாசித்தான். அவர் விசுவாசத்தை கர்த்தர் கண்டு அவர் வார்த்தையை நிறைவேற்றுகிற வரைக்கும் கர்த்தர் அவனை கைவிடுவது. உன்னை மிகவும் அதிகமாய் பருகு பண்ணி உன்னிலே ஜாதிகளை உண்டாக்குவேன், உன்னிடத்திலிருந்து ராஜாக்கள் தோன்றுவார்கள். எவ்வளவு ஆசீர்வாதம் பண்ணுங்க, எவ்வளவு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். எப்படியா? உன்னிலே ஜாதிகள் உண்டாக்குவேன், உன்னிடத்திலிருந்து ராஜாக்கள் தோன்றுவார்கள். கர்த்தர் நல்லவர். உனக்கும் உன் பின்வரும் சந்ததிக்கும் நான் தேவனாய் இருக்கும்படி எனக்கும் உனக்கும் உனக்கு பின் தலைமுறையாக வரும் உன் சந்ததிக்கும் நடுவே என் உடன்படிக்கையை நித்திய உடன்படிக்கையாக ஸ்தாபிப்பேன் என்று. எல்லாம் கொடுக்கிறதுக்கு எல்லாம் சரி, ஆனால் ஆபிரகாமுக்கு பிள்ளை இல்லை. எல்லாவற்றையும் குறித்து ஆபிரகாம் கவலைப்படல. பாருங்க 19வது வசனம் கர்த்தர் சொல்லுகிறார், உனக்கு குமாரன் பிறப்பான். 17வது வசனம் 17ஆம் அதிகாரம் 17வது வசனம் வாசிக்கும் போது, அப்பொழுது ஆபிரகாம் முறுமுறுப்புற விழுந்து நகைத்து 100 வயதானவனுக்கு பிள்ளை பிறக்குமோ? நம்பிக்கை இல்ல. ஆபிரகாமுக்கு நம்பிக்கை இல்ல பிள்ளை பிறக்கும். ஆனா கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். அவர் சொன்னதை நிறைவேற்ற வரைக்கும் ஆபிரகாமை கைவிடல. நல்லா கவனிச்சு நல்ல சத்தியத்தை தியானிக்கும் போது கர்த்தர் சொன்ன வார்த்தை, உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன். பெரிய ஜாதி ஆக்குவேன் சொன்னா சந்ததி வேணும். ஆதியாகமம் 12ல சொல்லும் போது கர்த்தர் அழைக்கும் போது நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன் என்று சொல்லி, அதுவே அழைத்ததுக்கு அப்புறம் 99 வயதுல கர்த்தர் மீண்டும் பேசுகிறார், உன்னை நான் பெரிய ஜாதி ஆக்குவேன், தலைமுறைக்கும் சந்ததி பெருகும் என்று சொல்லி. ஆனா ஆபிரகாமுக்கு ஒரு நம்பிக்கை இல்லை. பாருங்க 17வது வசனம், ஆபிரகாம் முறுமுறுப்புற விழுந்து நகைத்து 100 வயதானவனுக்கு பிள்ளை பிறக்குமோ? 90 வயதான சாராள் பிள்ளை பெறுவாளோ என்று தன் இருதயத்திலே சொல்லிக் கொண்டார். இதெல்லாம் கர்த்தர் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறான். ஆனாலும் தேவன் ஆபிரகாமுக்கு மறு உத்தரவு கொடுத்தது என்னவென்று சொன்னால், பாருங்க 19வது வசனம் வாசிக்கும் போது வாசிக்கலாம். அப்பொழுது தேவன் உன் மனைவியாகிய சாராள் நிச்சயமாக உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள், அவனுக்கு ஈசாக்கு என்று பெயரிடுவாயாக. என் உடன்படிக்கையை அவனுக்கு பின்வரும் அவன் சந்ததிக்கும் நித்திய உடன்படிக்கையாக ஸ்தாபிப்பேன். அல்லேலூயா. இதுதாங்க நம்முடைய கர்த்தர். நம்ம ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவரா? சொன்னதை செய்யறவருக்கு நம்ம கைவிடுகிறது அல்ல. இங்க பேரு வச்சுட்டார், உனக்கு ஒரு மகன் பிறப்பான், அந்த மகனுக்கு ஈசாக்கு என்று பெயரிடுவாய் என்று சொல்லி 99 வயதா இருந்த ஆபிரகாமுக்கும் 90 வயதா இருந்த சாராளுக்கும் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறாரு. உனக்கு ஒரு மகனை நான் கொடுப்பேன், அவனை கொடுக்கும் போது அவனுக்கு என்ன பேர் வைக்க வேண்டுமா? ஈசாக்கு என்று பெயரிடுவாயாக. அந்த அவனுக்கு அப்புறம் அவனுக்கும் அவன் பின்வரும் சந்ததிக்கும் நித்திய உடன்படிக்கையாக இதை நான் ஸ்தாபிப்பேன் என்று சொன்னவர் சொன்னபடி கர்த்தர் நிறைவேற்றினார். அல்லேலூயா. அந்த
அதுக்கப்புறம் 18ஆம் அதிகாரத்துல 10 மீண்டும் கர்த்தர் உறுதிப்படுத்துகிறார். சொன்னதை கர்த்தர் சொல்ற வார்த்தை எல்லாம் கர்த்தர் மீண்டும் மீண்டும் உறுதிப்படுத்துவார். வசனங்களை தேடி வாசிக்கும் போது ஒன்றும் ஜோடிடாது, வெறுமையா நின்று திரும்ப வராது. இங்க மீண்டும் கர்த்தர் உறுதிப்படுத்துகிறார். என்னவென்று சொன்னால், அவங்க கர்த்தர் மம்ரோன் பூமியில் சம பூமியிலே அவனுக்கு தரிசனமானார். அவன் பகலிலே உஷ்ண வேளையிலே கூடார வாசலில் உட்கார்ந்திருந்தான். ஆபிரகாம் ஒரு உஷ்ண வேளையிலே ஆபிரகாம் கூடாரத்தில் உட்கார்ந்து இருக்கும் போது கர்த்தர் அவனுக்கு சம பூமியிலே தரிசனமானார். தரிசனமாகி கர்த்தர் அவனுக்கு பேசிக்கொண்டே இருக்கும்போது அவன் சொல்றார், நான் இதே மாதிரி ஒரு நேரத்தில் வருவேன், வரும்போது சாரால் குழந்தையோடு இருப்பார் என்று சொல்லி பாருங்க. 10வது வசனம் வாசிக்கும் போது வாசிக்கலாம். அப்பொழுது அவர் ஒரு உற்பவ காலத்திட்டத்தில் நிச்சயமாக ஒன்றத்துக்கு திரும்பி வருவேன், அப்பொழுது உன் மனைவியாகிய சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். சாராள் அவனுக்கு பின்புறமாக கூடார வாசலில் இதை கேட்டுக் கொண்டிருந்தார். சாராளு கூடாரத்துக்கு பின்னாடி இருக்கிறான். ஆபிரகாம் தேவதூதரோடு பேசிக் கொண்டிருக்கிறான். பேசிக் கொண்டிருக்கும் போது தேவதூதன் சொல்லுகிறார், அப்பொழுது அவர், நான் உற்பவ காலகட்டத்தில் நிச்சயமாய் உன்னிடத்தில் திரும்ப வருவேன், வரும்போது உன் மனைவியாக இருக்கிற சாராள் குழந்தையோடு இருப்பாள் என்று சொல்லி கர்த்தர் சொன்னதை மீண்டும் உறுதிப்படுத்துகிறார். அல்லேலூயா. நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை கர்த்தர் மீண்டும் உறுதிப்படுத்துவார். எனக்கு இந்த வாக்குத்தத்தம் கொடுத்தது எப்ப தெரியுங்களா? 2005 நான் ஊழியத்துக்கு படிக்க போகும்போது கர்த்தர் எனக்கு ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் கர்த்தர் எனக்கு முதலாய் கொடுக்கிற வாக்குத்தத்தம் யோசுவா 1:5. அதை மீண்டும் கர்த்தர் எப்ப உறுதிப்படுத்தினாரா? 2015 கர்த்தர் உறுதிப்படுத்தார். 10 வருஷத்துக்கு அப்புறம் கர்த்தர் மீண்டும் உறுதிப்படுத்தினார். நான் வேளாண் கல்லூரி போகும்போது, அதுக்கப்புறம் எல்லாம் வேலையை 10 வருஷம் உலகத்தின் வேலையில் இருந்தேன். 2015 மீண்டும் நான் வேளாண் பைபிள் காலேஜுக்கு போகும்போது கர்த்தர் மீண்டும் அந்த வாக்குத்தத்தை உறுதிப்படுத்தினார். அல்லேலூயா. அந்த வாக்குத்தத்தை உறுதிப்படுத்த 10 வருஷம் நான் தேவனை விட்டு விலகி இருந்தேன். ஆனால் கர்த்தர் மீண்டும் அந்த வாக்குத்தத்தை கொடுத்துதான் கர்த்தர் என்னை அழைத்தார். ஏன்னா அவர் சொன்னது இந்த வசனத்தை அப்ப அந்த தியானித்துக் கொண்டிருக்கும் போது என் வாழ்க்கையில் ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஞாபகத்தில் வந்துட்டே இருந்துச்சு. ஏன் ஆண்டவரே எனக்கு இப்படி இந்த 10 வருஷம் ஏன் அப்படி 10 வருஷம் உலகத்தின் ஆசை எல்லாம் உனக்கு வந்து, இந்த பண ஆசை எல்லாம் உனக்கு நான் எல்லாம் வெறுக்கும் போதுதான் என் ஊழியத்தில் கரெக்டா நிற்குது. அல்லேலூயா. நான் அந்த ஊழியத்தில் நிற்க வேண்டும் என்று சொன்னால் ஆசைகளை துறக்க வேண்டும். நான் ஊழியத்தில் நிற்க வேண்டும் என்று சொன்னால் கர்த்தருடைய வார்த்தையை நான் கீழ்ப்படிய வேண்டும். அப்போ எனக்கு நான் வேலைக்கு போய் எனக்கு ஒரு 1000 ரூபாய் சம்பாதிக்க உடனே எனக்கு பண ஆசை வந்ததுக்கு அந்த சம்பாதிக்கிற எண்ணம் வந்ததுக்கு அப்புறம் தேவனை நான் விட்டு விலகினேன். 10 வருஷம் நான் தேவனை விட்டு விலகி சர்ச்சுக்கெல்லாம் போவேன். ஆண்டவர் முழுமையா தேட மாட்டேன். அப்புறம் அடித்தாரு, 4 பக்கம் லாக்கு தூக்குறாரு மொத்தமா. மீண்டும் கர்த்தர் வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். அல்லேலூயா. அதுதான் இங்க ஆபிரகாமுக்கு மீண்டும் கர்த்தர் உறுதிப்படுத்துகிறார். என்னவென்று சொன்னால், நான் உற்பவ காலகட்டத்தில் திரும்ப வருவேன். நான் திரும்ப வரும்போது இங்க என்னவா, சாராள் ஒரு குழந்தையோடு இருப்பாள் என்று சொல்லி இதை கேட்டுக்கொண்டிருந்த சாராள் என்ன செய்யறாரா? 12 வருஷம் வாசிக்கும் போது, ஆகையால் சாராள் தன் உள்ளத்தில் நகைத்து, நான் கிழவியும் என் ஆண்டவனும் முதிர்ந்த வயதிலும் உள்ளவனுமானவர், பின்பு எனக்கு இன்பம் உண்டாயிருக்குமோ என்று சொல்லி சிறிகளுக்கு உண்டான வழிபாடு எல்லாம் நின்று போச்சு, குழந்தை பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனாலும் கர்த்தர் சொல்லுகிறார், சாராள் ஒரு குழந்தை பெறுவார் என்று சொல்லி. அங்க கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ என்று சொல்லி தேவதூதன் இடத்தில் திரும்பி உற்ப காலகட்டத்தில் திரும்ப வரவே, அப்பொழுது சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பார் என்று கர்த்தர் மீண்டும் உறுதிப்படுத்துகிறார். அல்லேலூயா. கர்த்தர் நாம் மகிமைப்படுகிறாங்க பாருங்க. மீண்டும் உறுதிப்படுத்துவதற்கு அப்புறம் கர்த்தர் செய்த அற்புதமான காரியம் 19வது வசனம் வாசிக்கும் போது, கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய் அவன் தன் பிள்ளைகளுக்கும் தன் பின்வரும் தன் வீட்டாருக்கும், நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழிகளை காத்து நடந்துங்கள் என்று கட்டளையிடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன். கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய் அவன் தன் பிள்ளைகளுக்கும் தன் பின்வரும் தன் வீட்டாருக்கும், நீங்கள் நீதியும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன் என்று யார் சொல்றான்? கர்த்தர் சொல்லுகிறான். கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்ற வரைக்கும் ஆபிரகாமோடு கூட இருந்தார். அதுக்கப்புறம் வாசிக்கும் போது 21ஆம் அதிகாரத்துல 1-3 வசனங்கள், கர்த்தர் சொன்னபடி ஆபிரகாமுக்கு ஒரு பிள்ளை கொடுக்கிறார். கர்த்தர் தம் சொல்லி இருந்தபடியே சாராள் பேரில்
கடாட்சமானார். கர்த்தர் தம் உரைத்தபடியே சாராளுக்கு செய்ததினால் ஆபிரகாம் முதிர் வயதாய் இருக்கையில் சாராள் கர்ப்பவதியாகி தேவன் குறித்த காலத்திலே அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றார். அப்பொழுது ஆபிரகாம் தனக்கு சாராள் பெற்ற குமாரனுக்கு ஈசாக் என்று பெயரிட்டான். ஹல்லேலூயா. எங்க சொல்றாரு? 18ஆம் அதிகாரத்துல 17ஆம் அதிகாரத்துல சொல்றாரு. 17ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல உனக்கு ஒரு குழந்தை பிறக்கும், ஈசாக் என்று பெயரிடுவாயாக. அதே மாதிரி 18ஆம் அதிகாரத்துல ஒரு ருத்துவ காலகட்டத்தில் நான் வருவேன், சாராள் குழந்தையோடு இருப்பான்னு கர்த்தர் சொன்னபடி நிறைவேற்றினார். ஹல்லேலூயா. 21ஆம் அதிகாரத்துல கர்த்தர் சொன்ன அந்த காலகட்டத்துக்கு முன்பாகவே சாராள் குழந்தை பெற்றால் அவனுக்கு ஈசாக்கு என்று பெயரிட்டார்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்ம சொல்லுகிற வார்த்தை நிறைவேற்றுகிற வரைக்கும் நம்மை கைவிடுவதில்லை. ஆபிரகாமுக்கு 12ஆம் அதிகாரத்தில் 2வது வசனம் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன் என்று சொன்னார். சந்ததி இல்லை. 100 வயதாக இருக்கும்போது 99 வயதுல மீண்டும் கர்த்தர் ஒரு குமாரனை கொடுப்பேன்னு சொல்லி வாக்கு கொடுத்தார். சொன்னபடி கர்த்தர் செய்து கொடுத்தார். சங்கீத புஸ்தகம் 37ஆம் அதிகாரம் அதனுடைய 28வது வசனம். சங்கீத புஸ்தகம் 37 அது 28. கர்த்தர் பரிசுத்தவான்களை கைவிடுகிறதில்ல. வாசிக்கலாம். சங்கீத புஸ்தகம் 37ஆம் சங்கீதம் 28வது வசனம். கர்த்தர் நியாயத்தை விரும்புகிறவர், அவர் தமது பரிசுத்தவான்களை கைவிடுவதில்லை. ஹல்லேலூயா. எப்படியா? பரிசுத்தவான்களை கர்த்தர் கைவிடுகிறதில்ல. இங்க ஆபிரகாமை கர்த்தர் கைவிடாமல் சொன்னதை நிறைவேற்றுகிற வரைக்கும் கர்த்தர் நடத்தி கொண்டு. அதுக்கப்புறம் ஈசாக்கு பிறக்கிறான். ஈசாக்கு மூலம் யாக்கோபு பிறக்கிறான். யாக்கோபு மூலம் 12 கோத்திரங்கள் சந்ததி பெருகுது. இஸ்ரவேல் ஒரு கூட்டமாக அங்க போகும்போது, எகிப்துக்கு அடிமையாக போகும்போது ஒரு சிறு கூட்டம் தான். அந்த 12 கோத்திரம், அவனுடைய தகப்பனார், அவனுடைய பிள்ளை எல்லாம் போறாங்க. ஆனால் திரும்ப வரும்போது புருஷர்கள் மாத்திரம் 5-6 லட்சம் பேர் இருந்தாங்க. ஹல்லேலூயா. நாம் அறிவிக்கப்படுவதாக. அது மாத்திரமல்ல, ஆபிரகாமை அபிமெலேக்குடைய கைக்கும் தப்புவித்து நடத்தினார். அவன் நடந்து வருகிற வழியில அந்நிய தேசத்து ராஜாக்கள் இருக்கும் போதெல்லாம் அங்க அவனுக்கு அநேக போராட்டங்கள் துன்பங்கள் வந்தது. எல்லாவற்றிலிருந்தும் கர்த்தர் ஆபிரகாமை பாதுகாத்து நடத்தினார். அவனை கைவிடுவது. ஹல்லேலூயா. 2வது தேவமனிதனை குறித்து பார்க்கும்போது அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 28ஆம் அதிகாரம் அதனுடைய 5வது வசனம். அப்போஸ்தலர் நடவடிக்கை புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் அதனுடைய 5வது வசனம். அவன் அந்த பூச்சியை தீயிலே உதறி போட்டு ஒரு தீங்கும் அடையாதிருந்தான். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த மகிமைப்படுவதா. இங்க பவுலை குறித்து பார்க்கிறோம். அதாவது ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றுகிற வரைக்கும் கர்த்தர் அவனுக்கு. இங்க பவுலை கர்த்தர் பார்க்கும்போது பவுலுக்கும் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இங்க ஒரு சம்பவம் நடக்குது. மெலித்தா தீவிலே ஒரு சம்பவம் நடக்குது. மெலித்தா தீவிலே அவர்கள் தீயில நெருப்பை போடும்போது ஒரு விஷப்பூச்சி பவுலை கடித்து விடுகிறது. அவன் அந்த பூச்சியை தீயில உதிரை போட்டு ஒரு தீங்கும் அடையாது இருந்தான். ஏன் பவுலை தேவன் கைவிடல் என்று சொல்லி பார்க்கும்போது அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 9ஆம் அதிகாரம் அதில் 1-5 வசனங்கள் வாசிக்கும் போது சீசர்களை துன்பப்படுத்தும்படியாக, சீசர்களை கொலை செய்யும்படியாக பிரதான ஆசாரியர்களிடத்தில் போய் கடிதங்களை வாங்கி கொண்டு தமஸ்குக்கு போகிற வழியில கர்த்தர் சவுலை சந்திக்கிறார். வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் அதனுடைய 3வது வசனம். அவன் பிரயாணமாய் போய் தமஸ்குவுக்கு சமீபித்த போது சடிதியிலே வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது. அவன் தரையிலே விழுந்தான். அப்பொழுது சவுலே சவுலே, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடன் சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டான். இங்க சீசர்களை துன்பப்படுத்த கொலை செய்ய போகிற சமயத்துல சவுலை கர்த்தர் பவுலாக மாற்றுகிறார். ஏன் சொல்லி பார்க்கும்போது சவுலை துன்பப்படுத்தி சவுல் அநேக சீசர்களை துன்பப்படுத்தி கொலை செய்தும் இருக்கிறான். சவுலை இப்படியா விட்டு ஆகாது என்று சொல்லி கர்த்தர் அப்படி ஊழியத்துக்கு பிரித்தெடுக்கிறார். எங்க போகும்போது தமஸ்குக்கு போகிற வழியிலே வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது. அவன் விழுந்தான். வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று, சவுலே சவுலே ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய் என்று சொல்லி. அதற்கு சொல்லுகிற ஆண்டவரே நீ யார் என்று கேட்டான். அதற்கு நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்று சொல்லி
கர்த்தர் சொன்னபோது அவன் நடுங்கி திகைத்து அவன் செய்த காரியம் என்னவென்று சொன்னால் 6ஆம் வசனம் வாசிக்கும் போது நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறேன் என்று சொன்னான். முதலாவது பவுலை கர்த்தர் அழைக்கும் போது ஏன் என்னை துன்பப்படுத்துகிறேன் கேட்டார். பவுலுக்கு அடுத்த செகண்ட் பவுல் ஒப்புப்படுகிறான், ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறேன் என்று சொல்லி. அதுக்கப்புறம் சொல்றாரு 15ஆவது வசனம் 16ஆவது வசனம் வாசிக்கும் போது வாசிக்கலாம். அதற்கு கர்த்தர் இப்போ அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாயிருக்கிறான். அவன் என்னுடைய நாமத்தின் நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன் என்றார். அல்லேலூயா. இப்படி என் நாமத்தின் நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்று சொல்லி நான் அவனுக்கு காண்பிப்பேன் என்று சொல்லி ரட்சிக்கப்பட்ட பவுல் என்ன செய்தாராம்? தாமதிக்காமல் பவுல் இயேசு தேவனுடைய குமாரன் என்று பிரசங்கம் பண்ண தொடங்கினான். 20ஆவது வசனம் வாசிக்கும் போது தாமதமின்றி கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று ஆலயங்களை பிரசங்கித்தான். இதை பார்த்து கொண்டிருக்கிற எல்லாரும் ஒரு ஆச்சரியம். இப்ப எப்படிப்பட்டவனா இருந்தால் சீசரை துன்பப்படுத்தின விசுவாசிகளை துன்பப்படுத்தினா இருந்தா இப்ப எப்படி ஒரு மாற்றம் ஏற்பட்டது என்று சொல்லி இவன் போகிற எல்லா இடங்களிலும் இவனுக்கு ஆபத்து வந்த போதும் பவுலை தேவன் கைவிடவில்லை. 16ஆம் அதிகாரம் அதனுடைய 25ஆவது வசனம் வாசிக்கும் போது சிறைச்சாலையில் இருக்கிறாங்க. அவன் அடிச்சு துன்பப்படுத்தி சிறைச்சாலையில போய் அந்த தொழுவத்துல கட்டி வச்சிருக்கிறாங்க. அந்த தேவனை துதிக்கும் போது சிறைச்சாலை அஸ்திபாரங்கள் அசைந்து சிறைச்சாலைக்காரனுடைய வீட்டார் ரட்சிக்கப்படுகிறார்கள். அல்லேலூயா. அது வரைக்கும் பவுலுக்கு எத்தனையோ அடி விழுகிறது, எத்தனையோ துன்பம் வருகிறது. எல்லாவற்றிலிருந்தும் கர்த்தர் பவுலை கைவிடாமல் பாதுகாத்தார். 23ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகம் 23ஆம் அதிகாரம் அதனுடைய 11ஆம் வசனம் வாசிக்கலாம். அந்த ராத்திரியிலே கர்த்தர் பவுலின் அருகே நின்று, பவுலே தினம் கொள், நீ என்னை குறித்து எருசலேமிலே சாட்சி கொடுத்தது போல ரோமாவிலும் சாட்சி கொடுக்க வேண்டும் என்றார். அல்லேலூயா. இங்க எருசலேமிலே சாட்சி கொடுத்தது போல ரோமாவிலும் சாட்சி கொடுக்க வேண்டும். இதுக்கப்புறம் பவுலுக்கு போகிற எல்லா இடத்திலுமே அந்த மரணத்தின் கட்டுதான். பவுல் கப்பல் பிரயாணம் பண்றாரு. கப்பல் பிரயாணம் பண்ற சமயத்துல எல்லாம் அங்க கப்பல் ஒட்டைகிற சமயத்துல கூட பவுல் நிமித்தம் அங்க இருக்கிற எல்லாரும் அங்க எல்லாரும் பாதுகாக்கப்படுகிறாங்க. இவன் சிறைச்சாலையில நின்று பவுலுக்கு கர்த்தர் சொல்லுங்க, திடமனதா இரு, பயப்படாதே, என்னை குறித்து நீங்க எருசலேமில் சாட்சி கொடுத்தது போல ரோமாவிலும் சாட்சி கொடுக்க வேண்டும் என்று சொன்னபோது அந்த 12ஆவது வசனம் வாசிக்கும் போது விடிய காலமான போது யூதர்கள் சிலர் ஒருமித்து தாங்கள் பவுலை கொலை செய்யும் அளவு புசிப்பதும் இல்லை குடிப்பதும் இல்லை என்று சொல்லி சபதம் பண்ணி கொண்டார்கள். எப்படியா? பவுலை கொலை செய்யணுங்கிற ஒரு தீர்மானத்தோடு இருக்கிறாங்க யூதர்கள். ஏன்னா பவுல் கமலேன் பாதத்தில் அமர்ந்து வேத பிரமாணத்தை நியாய பிரமாணத்தை கற்றுத் தேர்ந்த ஒரு வேத பாரகன். ஆனால் இதெல்லாம் விட்டு தேவனுக்காக பாடுகள் அனுபவிப்பதை தெரிந்து கொண்ட பவுலுடைய வாழ்க்கை முற்றிலும் மாறுது. அவன் வாழ்க்கை முற்றிலும் மாறுது. போகிற எல்லா இடத்திலும் அடி. அவன் சுவிசேஷத்தை கொண்டு போகிற எல்லா பட்டணங்களிலும் கிராமங்களிலுமே அவனுக்கு அடியா விழுகுது. இங்க கர்த்தர் சொல்லுகிறார், பவுலே பயப்படாதே, நீ திடன்கொள், எருசலேமிலே சாட்சி கொடுத்தது போல ரோமாவிலும் சாட்சி கொடுக்க வேண்டும். அதுக்கப்புறம் 27ஆம் அதிகாரம் அதனுடைய 28ஆவது வசனம் வாசிக்கும் போது இங்க பவுல் கப்பல்ல போகும்போதும் கூட காற்று கப்பலை சேதப்படுத்துகிறது. அப்பொழுது இயேசு பவுலை திடப்படுத்துகிறார். அல்லேலூயா. காற்று மெதுவா இருக்குது. அவங்க போகிற சமயத்துல 24ஆவது வசனம், பவுலே பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். இதோ உன்னோடு கூட யாத்திரை பண்ணுகிறவர் யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார் என்று சொல்லி. இங்க கப்பல் பிரயாணத்துல போகும்போது பவுலுக்கு அந்த கப்பல் உடையும் போது கடல்ல விழுந்து மடிகிற சமயத்துல கூட அவன் மரிக்கிற அந்த தருவாயில் மரிக்க வேண்டிய தருவாயில் கூட பவுலே பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும் என்று சொல்லி அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 27ஆம் அதிகாரம் அதனுடைய 24ஆவது வசனம், நீ பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். உன் நிமித்தமாக கப்பலில் யாத்திரை பண்ணுகிற யாவரையும் பாதுகாப்பு இருந்துச்சு. அல்லேலூயா. ஏன்னா கர்த்தர் அவன் அழைக்கும் போது அவன் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்று சொல்லி அவன் அழைத்தார்.
அவனை கடைசி வரைக்கும் கர்த்தர் கைவிடுவார். 28ஆம் அதிகாரத்துல ஒரு சம்பவம் நடந்தது பாருங்க. 28ஆம் அதிகாரம், நாங்கள் தப்பி கரை சேர்ந்த பின்பு அந்த தீவின் பேர் மெலித்தா என்று அறிந்தோம். அந்நீராகி அந்த தீவால் எங்களுக்கு பாராட்டின அன்பு கொஞ்சமல்ல, அந்த வேலையில் பிடித்திருந்த மழைக்காகவும் குளிருக்காகவும் அவர்கள் நெருப்பை மூட்டி எங்கள் அனைவரையும் சேர்த்து கொண்டார்கள். பவுல் சில விறகுகளை நெருப்பிலே வாரி போடுகையில் ஒரு விரியன் பாம்பு அனல் உரைத்து அவன் கையை கவ்வி கொண்டது. அல்லேலூயா. இங்க கப்பல்ல தப்பிச்சு வந்த பவுலுக்கு இங்க ஒரு சம்பவம். விரியன் பாம்பு அனல் உரைத்து அவன் வாயை கவ்வி கொண்டது. விஷப்பூச்சி அவன் கையிலே தொங்குகிறது அந்நீராக அந்த தீவால் கண்டபோது என்ன சொல்றாங்கன்னா, இந்த மனுஷன் கொலைபாதகன் தான், இதற்கு சந்தேகம் இல்லை, இவன் சமுத்திரத்துக்கும் தப்பி வந்து பலியானது இவனை பிழைக்க வெட்டவில்லை என்று தங்களுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். அல்லேலூயா. சமுத்திரத்தில் தப்பித்த பவுலுக்கு தெரியும், கர்த்தர் சொன்னதை நிறைவேற்ற வரைக்கும் என்னை கைவிட மாட்டார்கள். ஏன்னா நான் ராயனுக்கு முன்பாக நின்று ரோமாவிலே தேவனுக்கு சாட்சியாக நிற்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் சொன்னதை நிறைவேற்ற வரைக்கும் எனக்கு எந்த தீங்கு வந்தாலும் தேவன் என்னை பாதுகாப்பார் என்கிற அந்த நம்பிக்கை விசுவாசம் பவுலுக்கு இருந்தது. ஆனா அப்பதான் அந்த தீவா நினைக்கிறாங்க, இவன் கொலைபாதகன் தான், சமுத்திரத்துக்கு தப்பி வந்தும் பலியானது இவனை பிழைக்க வெட்டவில்லை என்று சொல்லி பவுல் ஒண்ணும் பண்ணல. அந்த விஷப்பூச்சிய தீயில போட்டு ஒரு சேதம் இல்லாமல் அடையாதும் தான் அங்க இருக்கிறவங்க எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறாங்க. அவன் வீக்கம் கண்டு அல்லது அவன் சனிதியாய் விழுந்து சாவான் என்று அவர்கள் பார்த்து கொண்டிருந்தார்கள். நெடுநேரமாய் பார்த்து கொண்டிருந்த போது ஒரு சேதமும் அவனுக்கு வராததை கண்ட போது வேறு சிந்தையாகி இவன் தேவன் என்று சொல்லிக் கொண்டார். இல்லையா? எப்படி சொன்னாங்க? ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாங்க? இவன் கொலைபாதகன் தான், இதுக்கு பலியானது இவனை பிழைக்க வெட்டல. இதுக்கப்புறம் பூச்சி அவன் தீயில வரைக்கும் ஒரு சேதம் இல்லாம அமைதியா உட்கார்ந்து இருக்கும்போது அதுக்கப்புறம் அவர்கள் வேறு சிந்தையாகி இவன் தேவன் என்று சொல்லிக் கொண்டார். இல்லையா? அங்கே அவன் போன இடத்துல கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட்டது. ஜீவுக்கு முதலாளியாகிய பிபிலியு என்னும் பேர் கொண்டவனுடைய நிலங்கள் அங்கே இருந்தது. அங்கே ஒரு கூட்டத்தை தேவனுக்கென்று பவுல் ஆயத்தப்படுத்தினார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் சொன்னதை நிறைவேற்றுகிற வரைக்கும் நம்மை கைவிட மாட்டார் என்று சொன்னால், நம் தேவனை விசுவாசித்து நிற்கும் போது வாக்குத்தத்த வார்த்தைகள் நிறைவேற்ற கத்த வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. பவுல் அழைக்கும் போது சொல்றார், என் நாமத்திற்கு தான் பாடுபட வேண்டும். அவனை கொலை செய்ய எத்தனை பண்றாங்க, சிறைச்சாலையில போடுறாங்க, எத்தனையோ அடி அடிக்கிறாங்க, துன்பப்படுத்துறாங்க. அவன் நிருபங்கள் சொல்லும் போது 40க்கு ஒரு அடி என்று சொல்லி 2 முறை நான் வாங்கியிருக்கேன் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து 40 அடி வாங்கியிருக்கிறார் சவுட்ல, அந்த சரீரத்துல. அதே போல பவுல் நான் 2 முறை அது போல அடி வாங்கியிருக்கிறேன் என்று சொல்லி அவன் மரணத்தின் தருவாயிலே போன போது கூட கர்த்தர் அவனை கைவிடாமல் பாதுகாத்து நடந்தார். அல்லேலூயா. ஏன்னா சொன்னவர் அவர் ஜீவனுள்ள தேவன். நம்ம ஆராதிக்கிற தேவன் யாரா? ஜீவனுள்ள தேவனா இருக்கிறார். சொன்னதை நிறைவேற்றுகிற வரைக்கும் கர்த்தர் நம்மை கைவிடுகிறார். அல்லேலூயா. பவுலை கர்த்தர் பாதுகாத்து கைவிடாமல் பாதுகாத்து நடத்தினவர். யோசேப்பை குறித்து நம்ம பார்க்கும்போது யோசேப்பினுடைய சகோதரர்கள் அவனை எகிப்துக்கு அடிமையாய் விற்று போட்டார்கள். விற்று போட்டதுக்கு அப்புறம் கர்த்தர் சொன்ன அந்த வாக்குத்தத்தை நிறைவேறுகிற வரைக்கும் யோசேப்போடு கூட இருந்தார். இல்லையா? ஆதியாகம புத்தகத்தை நீங்க வாசிக்கும் போது அந்த சந்ததி அங்கதான் பருகி பெருகுது, அங்கதான் தேவன் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நிறைவேறுகிறது. யோசேப்பை கர்த்தர் எகிப்து தேசத்துக்கு தலையார் அதிகாரியாக உயர்த்துகிற வரைக்கும் கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்து யோசேப்பை கைவிடாமல் பாதுகாத்தார். அவனுக்கு சிறைச்சாலையில் இருக்கிறான், போத்திபார் வீட்டுல பிரச்சனை, சிறைச்சாலையில் இருக்கிறான், சிறைச்சாலையில் பிரச்சனை, தன் சகோதரத்தில் பிரச்சனை, எல்லாவற்றிலும் கர்த்தர் யோசேப்பை கைவிடாமல் பாதுகாத்தார். நம்மையும் கர்த்தர் பாதுகாத்து நடத்துவாராக என்று சொல்லி தேவ செய்தி முடிக்கிறேன். கர்த்தர் உங்களையும் குடும்பங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் முடி செபிப்போமா? தேவ சொன்னதில் கேட்ட வார்த்தையின் பிரகாரமாக நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு அதை கைவிடுவதில்லை. ஆபிரகாமுக்கு கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தை நிறைவேற்றுகிற வரைக்கும், ஈசாக்கு பிறக்கிற வரைக்கும் ஆபிரகாமை கைவிடாமல் பாதுகாத்த தேவன் பவுலை ரோமாவிலே சாட்சியாக நிறுத்துற வரைக்கும் எத்தனையோ பாடுகள், துன்பங்கள், கஷ்டங்கள் வந்தபோது கூட பவுலை கைவிடாமல் பாதுகாத்த தேவன். யோசேப்பை குறித்து பார்க்கும்போது எகிப்து தேசத்தை அடிமையாக கொண்டு போகிறான். போத்திபார் வீட்டுல பிரச்சனை, சிறைச்சாலை வைக்கப்படுகிறான். சிறைச்சாலையில இருக்கும் போது கூட அவனுக்கு பிரச்சனை.
எல்லாவற்றிலிருந்து கர்த்தர் யோசேப்பை பாதுகாத்து நடத்தினார், கைவிடவில்லை. நம்மையும் கர்த்தர் கைவிடாமல் நடத்துவாராக. வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் படைத்த நல்ல தகப்பனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். கேட்ட வார்த்தையின் பிரகாரமாக ஆண்டவரே, நாம் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை. ஆண்டவரே, இந்த வார்த்தையை பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி தரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, வந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கு ஆசீர்வதிங்க. அந்த பிள்ளைகளுக்கு கொடுத்த வாக்குத்தத்தை நிறைவேற்றுகிற வரைக்கும் ஆண்டவரே, இந்த பிள்ளைகளை கைவிடாமல் பாதுகாத்து நடத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். உம்மை நம்பி வந்த பிள்ளைகள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆண்டவரே, பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. தகப்பனே, இந்த ஆராதனை கலந்து கொள்ளும் சிறு பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம், பிரிவுகளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எல்லோரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து நடத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாக தேவனுடைய அன்பு பரிசுத்த ஆவியானவருடைய அன்பிற்கும் என்றும் மீண்டும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆசீர்வதிப்பாராக.